காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ப்ளவுஸில் நான் போட்டிருக்கேன் இல்லையா, லாங் அண்டு ஷார்ட் ஃப்ரெஞ்ச் நாட்டை. இதை சம்கி வச்சு எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் நான் சம்கி யூஸ் பண்ணி தான் இந்த லாங் ஷார்ட் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். அது வெறும் ஃப்ரெஞ்ச் நாட்டை. இது இந்த மாதிரி சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி போடுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் தான் காட்டியிருக்கேன். அதனால் நீங்கள் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த ஸ்டிச்சஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம நார்மலாக ஃப்ரெஞ்ச் நாட் போடுறத விட இந்த மாதிரி சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி போடும்போது அந்த ப்ளவுஸோட லுக்கு கொஞ்சம் நல்லா கிராண்டாக தெரியும் நமக்கு. எப்படின்னா இது சம்கி. இந்த சம்கி பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் கிடைக்கிது. டிஃப்ரெண்ட்டான இதுலேயும் கிடைக்கிது உங்களுக்கு. இப்போ இந்த சம்கி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி தெரியும்னா கொஞ்சம் ஷைனிங் எஃபெக்டில் தெரியும். நம்ம நார்மலாக த்ரெட்டை யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி சம்கீஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு லுக்கு அழகாக தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம நார்மலாக ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு பக்கத்துலேயே நீடியில் இன்சர்ட் பண்ணி கீழே இழுத்துருவோம். சரிங்களா? இப்போ அதுக்கு பதிலாக நம்ம சம்கிக்குள்ளே இறக்கி கீழே இழுக்கிறோம். அப்போ அந்த சம்கிக்கு மேலே ஒரு நாட் ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? இந்த மாதிரி நாட் ஆகிடும். நமக்கு இந்த சம்கி பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். இந்த ஸ்டிச்சஸே உங்களுக்கு கிராண்ட் லுக்கில் தெரியும். இப்போ நீடில் மேலே இழுக்கிறேன். நம்ம எப்போயும் போடுவோம் இல்லையா ஃப்ரெஞ்ச் நாட்டு, அந்த மாதிரி சுற்றி கொடுத்துட்டு இப்போ லாங் ஃப்ரெஞ்ச் நாட் நான் கொண்டு வர போகிறேன். லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் லாஸ்ட் வீடியோவிலேயே உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். இப்போ எந்த இடத்துல நமக்கு வேணுமோ அந்த இடத்துல சம்கியை வச்சுட்டு அந்த சம்கிக்குள்ளே ஒரு ஹோல் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணி கீழே கொண்டு வாங்க. லாஸ்ட் வீடியோவில் நான் நீடில் நம்பர் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி அது தர்தோசிக்கான நீடில் நம்பர். நான் மறந்து போய் மாற்றி சொல்லிட்டேன். நீங்கள் எம்ப்ராய்டரி பண்ணுற நீடில்னு கேட்டாவே அவங்க கொடுப்பாங்க. அதாவது நார்மல் எம்ப்ராய்டரி, இந்த ஆங்கர் த்ரெட்லாம் போடுற மாதிரி யூஸ் பண்ணுற எம்ப்ராய்டரி நீடில்னு கேட்டிங்கன்னா ஒரு பேக்கெட்டில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல எனக்கு வேணும் அப்படின்னா இந்த நார்மலாக நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீடிலுக்கு மேலே த்ரெட்டை சுற்றி கொடுத்துட்டு அந்த நீடியில் கொண்டு போய் இந்த சம்கிக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். தெரியுதுங்களா? சம்கிக்குள்ளே நான் கொண்டு வரேன். கீழே இழுக்கும்போது அந்த இடத்துல அடுத்த நாட் ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? இதே மாதிரி இந்த சைடும் நான் ஒரு ஃப்ளார் பேட்டர்னில் தான் அந்த ப்ளவுஸில் போட்டிருந்தேன். இந்த மாதிரி மூணு ஃப்ரெஞ்ச் நாட்டு தான் ஒவ்வொரு கேப்லேயும் போட்டு ஃபில் பண்ணியிருந்தேன். அதே சேம் தான் இப்போயும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்லாம் நீங்கள் சிம்பிளான ப்ளவுசஸ் கூட யூஸ் பண்ணும்போது நல்ல கிராண்ட் லுக்கில் தெரியும். இல்லை வெறும் ரொம்ப சிம்பிளாக கேட்குறாங்க, கொஞ்சம் த்ரெட் ஒர்க்கும் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் நிறைய யூஸ் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தடில் போடுறேன். இந்த மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி சம்கியை கீழே வச்சு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு தான் நீடில் இன்சர்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த இது பார்த்திங்கன்னா சம்கியை நீடிலுக்கு உள்ளேயே போட்டுட்டு அதுக்குள்ளேயே நம்ம ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இருக்கும். அதாவது சம்கி வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்டிச் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் இன்னொரு இதில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீடில் மேலே எடுக்கிறோமா, எடுத்ததுக்கப்புறம் சம்கியை கொண்டு போய் அந்த ஊசிக்குள்ளேயே போட்டுடணும். மேலே எடுக்கிறோம், எடுத்ததுக்கப்புறம் சம்கி கொண்டு போய் நீடிலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். நீடிலுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல சம்கி வச்சுட்டு நீடியில் அதுக்குள்ளே குத்தி கீழே இறக்கிடுவோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நீடில் இருக்குது அப்படின்னா நீடில் கையில் எடுத்துட்டு அதுக்கு உள்ளே சம்கியை போடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சம்கியை நீடிலுக்குள்ளே தள்ளிட்டு அதை கீழே கொண்டு வரோம். அதாவது த்ரெட்டுக்குள்ளேயே வந்துடும். நமக்கு நல்லா கீழே எந்த இடத்துல நம்ம ஸ்டிச் போடுறோமோ அந்த இடம் வரலையும் நம்ம இந்த மாதிரி சம்கியை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். இப்போது ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி நார்மலாக போடுவோம், த்ரெட்டுக்கு மேலே இப்படி சுற்றி கொடுத்துட்டு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். த்ரெட்டுக்கு மேலே இப்படி சுற்றி கொடுக்குறேன். பக்கத்துலேயே அதாவது அந்த இதுக்குள்ளேயே போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது எண்ட் நாட் இதில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். இப்போ மேலே நீடில் இருக்குது, கீழே இந்த மாதிரி கையை பிடிச்சிக்கிறேன். நான் பிடிச்சிட்டு நீடியில் இந்த கேப்புக்குள்ளே எடுக்கிறேன். நான் கையை இப்படி
அதாவது நான் த்ரெட்ல பிடிச்சிருக்கேன் இல்லையா, அந்த கேப்புக்குள்ள நீடில வந்து இந்த பாருங்க, இந்த சென்டர்ல இப்படி இழுக்கிறேன். இப்படி இழுக்கும்போது மேலேயும் நான் அந்த த்ரெட்ட இழுக்கிறேன், கீழேயும் நீடில இழுக்கிறேன். இழுக்கும்போது இப்போ இந்த இடத்துல போயிட்டு நமக்கு நாட் ஆகிடும். சரிங்களா? அப்போ வந்து நம்ம இத இப்படியே கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம க்ளூ போட்டு ஒட்டிட்டோம்னா நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்க நாட் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் குடுத்தீங்கன்னா, நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்துரும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.